ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன லஞ்சு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரயானுக்கு ஒரு சின்ன ப்ராங்க் இருக்குது, அது கூட இந்த வீடியோவில் பார்க்கலாம். டீ போட பால் வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். பீட்ரூட் பொரியல் தாங்க இன்றைக்கி செய்ய போகிறேன். பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். குருவி கத்துற சவுண்ட் கேட்குதுங்களா? இந்த மாதிரி தாங்க குருவி காலையிலலாம் சூப்பராக கத்திகிட்டே இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. இப்போ பாருங்கள், இந்த அடுப்பில் சாப்பாடு வச்சுருக்கேன். சரி வாங்க ஒன்று ஒன்றா நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ரசம் செய்யறதுக்கு தாங்க. இது மிளகு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த ஜாரில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்சி மிளகாய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி, பூண்டு இதெல்லாம் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ரசம் தாளிக்க போகிறேன். இப்போ டீ கொதிச்சிட்ருக்கு. அதே சாப்பாடு கூட கொதி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ எல்லாமே போட்டுக்கிட்டேன். இது இப்போது மிக்சியில் அரைச்சிக்கலாம் பாருங்க. ரசத்துக்கு மசாலா அரைச்சிட்டேன். குண்டான் வச்சுருக்கேன். எண்ணெயை ஊற்றிட்டேன். இப்போ இதில் கடுகு போட்டுக்கிறேன். இந்த குண்டானில் எண்ணெய் சைடில் போய்டுங்க. அந்த சைடில் போயிட்டால் கூட நான் சைடில் கடுகு போட்டுருவேன். இந்த குண்டானில் மட்டும் பார்த்திங்கன்னா எண்ணெய் போட்டால் சைடில் போயிடுதுங்க, ஏன்னு தெரியல. இதோட பேஸ் மட்டும் சரியில்லை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டுட்டா கடுகு பொரிச்சிடும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலை, அதுக்கடுத்து காஞ்ச மிளகாய். நான் அரைக்கிறதுக்கும் சேர்த்துருக்கேன். அது நல்லா கொஞ்சமாக போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி மசாலா சேர்த்துருந்தேன், இல்லைன்னா காரம் வச்சுக்கேன். இந்த மசாலா நல்லா கொதிக்கணும். இதில் மஞ்சள் தூள், உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்குது பாருங்கள். இப்போ மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா ட்ரை ஆகணும். இந்த தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா ட்ரை ஆகணும். ரசம் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொதி வந்துட்டால் ரசமில் புளி கரைச்சி ஊற்றிட்டேங்க. இப்போ ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்ச நேரம் தான் கொதி வந்துடுச்சுன்னா ரசம் ரெடி. அதே மாதிரி சாதம் கூட ரெடி ஆகிடுச்சுங்க. இது வெந்துடுச்சு. இப்போ வடிக்கணும். வடிச்சிட்டு பார்க்கலாம். சாதம் வடிச்சாச்சுங்க. இன்னும் கொதி வரல. நம்ம பீட்ரூட் கட் பண்ணிக்கலாம். தோல் உரிச்சிட்டே இருந்தேன், அதுக்குள்ளே சாதம் வெந்துடுச்சு. அந்த வேலை முடிஞ்சிடுச்சிங்க. இப்போ இது கட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் செய்கிறதுக்காக எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த கடாய் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வறுக்க போகிறேங்க. அதுக்காக தான் பீட்ரூட்டில் வேர்க்கடலை சேர்க்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். சரி வாங்க கட் பண்ணிடலாம். ஒன்று ஒன்றா கட் பண்ணி தான் நான் சேர்த்துக்க போகிறேன். டைம் ரொம்ப குறைவாக இருக்குது. வேர்க்கடலை சட்னிக்கு, அதுக்கப்புறம் பீட்ரூட்டுக்கு ரெண்டுத்துக்குமே போட்டு வறுத்துக்கிறேன். கடுகு, கருவேப்பிலை, வெங்காயமெல்லாம் போட்டு தாளிச்சிட்டேங்க. இப்போ ஒரு பீட்ரூட் கட் பண்ணிட்டேன். அது நான் சேர்த்துக்கிறேன். சரி வாங்க நெக்ஸ்ட்டு பீட்ரூட்லாம் கட் பண்ணி அதே மாதிரி சேர்த்துக்கலாம். பீட்ரூட் எல்லாமே கட் பண்ணியாச்சுங்க. எல்லா பீட்ரூட்டும் சேர்த்துடுறேன். இப்போ எல்லா பீட்ரூட்டும் சேர்த்துட்டு இது வேகிற டைம் தாங்க நமக்கு எடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் மசாலா போட்டுட்டா வேலை முடிஞ்சிடும். இது நான் இப்போ தண்ணி விட்டு வேக வச்சிடுறேன். பீட்ரூட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். இப்போ நான் அந்த பவுடர் ரெடி பண்ணிட்டேன். இதில் சேர்க்க வேண்டியது. இது வெந்துடுச்சுன்னா நம்ம அது சேர்த்துக்கலாம். இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா தோசை தான் போட்டுட்ருக்கேன்.
இதுதான் நான் வந்து அரைச்சி வச்ச பவுடர். இது வந்து வேர்க்கடலை, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், பூண்டு இதெல்லாம் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து இந்த பீட்ரூட்டில் சேர்த்துடுவேன். நல்லா இருக்குங்க, டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சரி வாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். வேர்க்கடலை வந்து சட்னிக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க, சட்னி வந்து செஞ்சிட்டேன். சாப்பாடு வந்து குறைவாக தாங்க இருக்கும், ஏன்னா கட்டி கொடுத்தாச்சாச்சு, அதனால் வந்து சாப்பாடு குறைவாக இருக்குது. இப்போ பாருங்கள், சாதம், சட்னி இருக்கா, இங்கே வந்து ரசம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இன்னையோட லன்ச் வந்து இது தான். சரி வாங்க, இதுக்கப்புறம் பசங்க வந்து ரெடியாக வருது பார்க்கலாம். என்னங்க சமைச்சு முடிச்சாச்சுன்னு சொன்னீங்க, இப்போ கேரட் காமிக்கிறீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ரயான் வந்து ரசம் சாப்பிட மாட்டான். அவனுக்காகவே இப்போ வந்து கேரட் ரைஸ் நான் செய்யணும். ஆனால் அவன் எழுந்தப்பறம் நான் ப்ராங்க் பண்ண போகிறேன், உனக்கு இன்றைக்கி ரசம் சாப்பாடு அப்படின்னு. அவன் என்ன ரியாக்ஷன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரி வாங்க, இப்போ ரைஸ் வந்து செஞ்சிடலாம். வந்து ரசம் ரொம்பவே பிடிக்கும், ஆனால் ரயானுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ரசம் பிடிக்காது. வீட்டில் இருந்தால் சாப்பிட்ருவாங்க, அதே லஞ்சு கொடுத்து அனுப்பிச்சா வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிடுவான். அவன் சாப்பிட்றதே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான், அதுலேயும் அவனுக்கு பிடிக்காதது கொடுத்து அனுப்பிச்சா அப்படியே தான் எடுத்துகிட்டு வருவான். அதனால அவனுக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சு கொடுத்துடலாம். ரைஸ் கலக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி கண்ணாடி பதத்தில் இருந்தால் போதுங்க, ரொம்ப கருகிட்டால் நல்லா இருக்காது, சாப்பிடும்போது கசப்பாக இருக்கும். இப்போ வந்து துருவி வச்ச கேரட் வந்து நான் சேர்த்துக்கிறேன் பாருங்கள். மசாலா போடும்போது பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க முடியல. இப்போ நான் சொல்லிடுறேன் என்ன நான் போட்டிருக்கேன் அப்படின்னு. மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க சேர்த்துருக்கேன், ரொம்ப காரமாக இருந்தாலும் சாப்பிட மாட்டான், அதனால் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இது வந்து இந்த எண்ணெயிலேயே அப்படியே வதங்கிடணும், வதங்கி அப்படியே சுருங்கிடும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கேரட் பாருங்கள் நல்லா வதங்கி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ரைஸ் மிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் நான் சாப்பிட மாட்டேன், எனக்கும் பிடிக்காது. பசங்க சாப்பிட்றாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ரயான் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவான். இதுதான் வந்து நான் அவனுக்கு பேக் பண்ண போகிறேன். பார்க்கலாம் இன்றைக்கும் வந்து சாப்பிட்டு வரானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரசம் சாதம் தான் லன்ச் இன்னைக்கு. ஓகேவா? ஓகேவா ரயான், உனக்கு ஓகேவா? ஓகேவா ரயானுக்கு பிடிக்குமா? உனக்கு கேரட் ரைஸ் கட்டியிருக்கேனே, நான் உன்னை ப்ராங்க் பண்ணலான்னு பார்த்தேன். அஸ்மா, இன்னைக்கு வந்து லஞ்சு ரசம் ரைஸ். ஓகேவா? ரயான் உனக்கு ரசம் சாதம்னா ரொம்ப பிடிக்குமா? ரயான் உனக்கு பிடிக்குமா? டேய், உன்னை ப்ராங்க் பண்ணலான்னு பார்த்தேன் நான். உனக்கு கேரட் ரைஸ் இன்னைக்கு. கேரட் ரைஸ் பரவாயில்லையா? சரி, இன்றைக்கி இவனுக்கு கேரட் ரைஸ் ரசம் சாதமே கொடுத்துட்ருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியாமல் நான் செஞ்சிட்டேனே இன்றைக்கி உனக்கு. நம்ம பிளான்லாம் சொதப்பிடுச்சுங்க. ஓகே, கிளம்பலாமா ஸ்கூலுக்கு? என்னப்பா இப்படி பண்ணிட்டியப்பா. சரி பாய் சொல்லிவிடுங்க. பாய், நாங்கள் ஸ்கூல் போயிட்டு வரோம். ஓகே, பிளான் பண்ணியிருந்தேன் ரயானை ப்ராங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு, நம்ம பிளான்லாம் சொதப்பிடுச்சு. ஓகே, இருக்கட்டும், பரவாயில்ல. இன்றைக்கி என்ன லஞ்ச் அப்படின்லாம் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க் யூ. பாய்.